நமக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நமக்காக தேவ தூதர்களை ஏற்படுத்துவார். இன்றும் பரலோக காரியங்களையும் தேவ தூதர்கள் நமக்கு உதவுவார்கள் என்பதையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் பலர் நம்புவதில்லை. தயவு செய்து அப்படி இருக்க வேண்டாம். தேவ தூதர்கள் நமக்கு இப்பொழுதும் என்றென்றும் உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தேவ தூதர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உன்னதமானவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவருடைய நிழலில் நாம் இருக்கும்போது சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய நிழலில் இருப்பதற்கு சமம். உன்னதமானவர் நம்மை மறைத்து கொள்ளும் பொழுது, நம்முடைய தேவன் நம்மை மறைத்து கொள்ளும் பொழுது நாம் பாதுகாப்பாய் இருப்போம். அவருடைய நிழலை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் நம்மை நினைத்திருந்தால், அவர் நினைவில், கர்த்தருடைய நினைவில் நாம் இருக்கும்போது அவர் நம்மை தம்முடைய நிழலில் சேர்த்து கொண்டு மறைத்துக் கொள்வார். அவர் அருகிலேயே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தருடைய நினைவுகளில் வாழ்வதே நம்முடைய உயர்ந்த ஸ்தானமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நினைவுகளில் வாழ்வதே நம்முடைய உயர்ந்த ஸ்தானமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்தானங்கள் எல்லாம் உயர்ந்ததல்ல. கர்த்தருடைய நினைவில் நாம் இருக்கிறோம் என்பதே இந்த உலகத்தை காட்டிலும் பரலோகத்தை காட்டிலும் மிக உயர்ந்த ஸ்தானமாய் இருக்கிறது. அவர் நினைவில் நாம் வாழ வேண்டும். அதற்கு நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவர் பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அண்ட சராசரத்தின் அதிபதி. அவர் நினைவில் வாழ்வது என்பது மிக பெரும் பாக்கியம். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை அவருடைய நிழலில் சேர்த்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நினைவில் நாம் வாழ்வது, அவருடைய நிழலில் அண்டிக் கொள்வது என்பது மிக பெரும் பாக்கியம். அதைவிட பெரும் பாக்கியம் வேறு என்ன தேவை இருக்கிறது? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் நம் அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலம் என்றால் என்ன? அடைக்கலம் என்றால் நமக்கு ஒரு ஆபத்து நேரிடும் பொழுது நாம் யாரிடம் போய், எந்த இடத்தில் போய் பாதுகாப்பை தேடி போகிறோமோ அதுதான் அடைக்கலம். நம்மை காப்பாற்றிக் கொள்ளும், நம் ஜீவனையும் நம் ஆத்துமாவையும் காப்பாற்றிக் கொள்ளுகிற, நம்முடைய உயிரை நம்மை காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒரு பெரியவர், நம்மை காப்பாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தர். அவர்தான் அடைக்கலம். அவரிடம் போய்விட்டால் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதனால் அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நம் கோட்டையாய் இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பட்டணம் இருக்கிறது என்றால் அதை சுற்றிலும் கோட்டை இருக்கும். அந்த கோட்டை அந்த ஊருக்கு, அந்த பட்டணத்திற்கு ஆபத்து நேரிடாமல் பாதுகாக்கும். வீடுகள் இருக்கிறது சாதாரணமாக என்றால், நம் வீடு கட்டும் போது காம்பவுண்ட் சுவர் கட்டுவோம், அந்த மதில் சுவர் கட்டுகிறோம். அது நம் வீட்டை பாதுகாக்கிறது. அது போல கர்த்தரும் நம்மை பாதுகாக்கிறார். நம் எந்தவித ஆபத்தும் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது அது நம்மை தொடாதபடிக்கு குறுக்கே நின்று நம்மை பாதுகாக்கிறவர். அதனால் அவர் நம் கோட்டையாக இருக்கிறார். கர்த்தர் நம் அடைக்கலம், அவர் நம் கோட்டை. அவர் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவரை நாம் நம்பி இருக்க வேண்டும். அவரை நாம் நம்பிவிட்டால் போதும். அவர் நம்மை முற்றிலும் முழுமையாய் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவர் நம் தேவன். அவரே நம் தேவன். நம் அடைக்கலமாக, நமக்கு கோட்டையாக, நம் நம்பிக்கையாக இருக்கிறவர் நம் தேவன். நம் தேவனையே நாம் நம்பி இருப்போம். நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது. அவர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி என்றால், வேடன் என்பவன் வேட்டையாடுகிறவன். மனித ஆத்துமாவை வேட்டையாடுகிறவன் சாத்தான். மனித ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் நரகத்தில் போட வேண்டும் என்பதே அவன் நோக்கம். வேடனுடைய கண்ணி என்பது அவன் நரகத்திற்கு நம்மை அனுப்பும்படியாக
நம்மை பாவம் செய்ய வைக்க பார்ப்பான். பாவம் செய்வதற்கு அவன் செய்யும் காரியம், நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஆனால் நம்மை பாவம் செய்ய தூண்ட வேண்டும் என்றால் நமக்குள் இச்சையை உண்டு பண்ணுவான். அதுதான் கண்ணி. வேடனுடைய கண்ணி என்பது பாவ இச்சையை குறிக்கும். சாத்தான் இச்சையை காட்டி நம்மை பாவம் செய்ய வைக்க பார்ப்பார். அதிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். இச்சையை அவன் தூண்டும் பொழுது கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை நமக்குள் வந்து நம்மை பாதுகாக்கும். அவரே நம்மிடம் வந்து நம்மை முழுமையாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு பாவம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்து நரகத்தில் போய் நாம் அழிந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். இதுதான் வேடனுடைய கண்ணிக்கு அவர் நம்மை தப்புவிப்பது. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சாத்தான் பாவம் செய்ய வைப்பார். அந்த பாவம் செய்வதற்கு இச்சையை பயன்படுத்துவான். இச்சையை தூண்டி பாவத்தை செய்ய வைத்து, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை எல்லாம் ஏவாள் அம்மாவுக்கு அவன் செய்கிறான். அங்குதான் ஆதாரம் இருக்கிறது. இப்படி இச்சையை தூண்டி அந்த படத்தை பார், அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று பேசினான். அது போல நமக்கும் பாவ காரியங்களில், இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தில் இருக்கிற ஒரு கவர்ச்சியை நமக்கு காட்டுவான். இது பார் இப்படி இருக்கிறது, இந்த பணத்தை நீ சுலபமாக சம்பாதித்து விடலாம், இந்த பாவத்தை நீ இன்பமாக செய்யலாம், இந்த பாவத்தை நீ சுகமாய் இருக்கும் இதை நீ செய்யலாம் என்று பாவத்தை கற்றுக் கொடுக்க இச்சையை தூண்டுவான். இச்சையை தூண்டி பாவத்தை செய்ய வைத்து அந்த பாவத்தின் நிமித்தம் நம்மை கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்திற்கும் கர்த்தருடைய கரங்களால் நாம் அடிபடுவதற்கு அவன் ஏற்பாடு செய்வான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆதியிலே அப்படித்தான் செய்தான். அவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்வான். இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி விடுவார். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார். அவன் செய்ய தூண்டுகிற பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கும் நம்மை காப்பாற்றுவார். இந்த பாவத்தின் தண்டனையான கொள்ளை நோய், பட்டயம், பஞ்சம் போன்ற காரியங்களில் இருந்தும் அதில் நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மையும் நம் ஜீவனையும் நம் ஆத்துமாவையும் அவர் காப்பாற்றுவார். அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார். அவருடைய திருக்கரங்களால் நம்மை மூடி மறைத்துக் கொள்வார். அவர் நம்மை பாதுகாப்பார். பறவைகள் தன் மழை அதிகமாய் பெய்யும் போது தன்னுடைய சிறு சிறு குருவிகள் இருக்கும். அந்த குருவிகளை, தன்னுடைய குழந்தைகளை அது பாதுகாப்பதற்காக அது அப்படியே தன் சிறகுகளை மூடி மழையில் நினையாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அதுபோல கர்த்தரும் தம்முடைய திருக்கரங்களால் நம்மை எல்லா பாவத்திற்கும் தீங்குக்கும் மூடி மறைத்துக் கொள்வார். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருந்து, கவனித்துக் கொண்டே இருந்து நம்மை பாதுகாத்து தீமைக்கு நம்மை விலக்கி காத்துக் கொள்வார். அவர் தமது சிறகுகளால் நம்மை மூடிக்கொள்வார். அப்பொழுது துன்பம் நம்மை தாக்காது. அவர் செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் கொள்வோம். அவரை அண்டிக் கொள்வோம். அவர் வார்த்தைகளின்படி நடப்பதே அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் போவது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செய்து நடப்பதுதான் கர்த்தரை அண்டிக் கொள்வது, அவரை அடைக்கலமாய் சேருவது. அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமுமாய் இருக்கிறது. யுத்தத்திற்கு போகிறவர்கள் கேடகம், பரிசை இதெல்லாம் வைத்துக் கொள்வார்கள். அது நம்மை பாதுகாப்பதற்காக. எதிரிகள் அம்போ ஈட்டியோ நம்மேல் எய்யும் பொழுது அதை தடுப்பதற்காக பயன்படுத்தும் ஆயுதங்கள் தான், பொருட்கள் தான் இவை. கேடகம் ஆயுதங்கள் அல்ல, அவைகள் பொருட்கள். அந்த கேடகம், பரிசை என்பது மறைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அது மனிதனுக்கு, நமக்கு அது எது பரிசை, எது கேடகம் என்றால் சத்தியம். கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் நம்மை பாதுகாக்கிறது. அந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் மேன்மை. கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாத்துக் கொள்ள நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆயுதம் தான் வேத வசனம். அதை எடுத்து நாம் பயன்படுத்தி வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் போது தீமைக்கு விலகி பாவத்திற்கும் கொடிய வாழ்க்கையின் பாடுகளுக்கும் நம்மை தப்புவித்துக் கொள்ளலாம். அதற்கான வழிதான் இவைகள். அதற்கான வழிதான் சத்தியம். அந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பயங்கரங்கள் இரவில் உண்டாகும், திடீரென்று நடக்கும். இரவு நேரங்களில் பயங்கரங்கள் ஏற்படும். பகலில் பறக்கும் அம்புகள். இரவில் உண்டாகும் பயங்கரம் என்பது இரவில் ஏற்படுகிற துன்பங்கள்,
பல நோய்கள் இரவில் தொற்றிக் கொள்ளும். வெயில் இல்லாத நேரத்தில் தொற்று நோய்கள், கொள்ளை நோய்கள் போன்றவை ஏற்படும். அதிகம் பரவுகிற நேரமாய் இருக்கு. அப்படிப்பட்ட பயங்கரங்களில் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். பகலில் பறக்கும் அம்பு, பகலில் ஏற்படுகிற தாக்குதல்கள், நம் எதிரிகள் நம்மை வீழ்த்துவதற்காக செய்யப்படும் பலவிதமான சோதனைகள், பல எதிர்ப்புகள் போன்றவைகள் நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் மனிதர்களாக இருக்கலாம், அவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கலாம், அவர்களுடைய செயல்களாக இருக்கலாம். எந்தவித தீங்கும் நமக்கு ஆபத்து தான். அப்படிப்பட்ட ஆபத்துகள் தான் பகலில் பறக்கும் அம்பு. அம்புகள் நம்மை தாக்காதபடி அவர் நம்மை காப்பாற்றுவார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். கொள்ளை நோய்கள் அதிகமாய் பரவுவது இரவு நேரங்களில். ஏனென்றால் வெயில் அதிகம் இல்லாத நேரத்தில் நோய் கிருமிகள் அதிகமாய் பரவும் வாய்ப்பு உண்டு. குளிர்ந்த நேரத்தில் காற்றில் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மத்தியானத்தில் உண்டாகும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இப்படி மத்தியான நேரத்தில் சங்காரம் உண்டாகும், பேரழிவுகள் மத்தியானத்தில் ஏற்படும். அதாவது இந்த காரியத்தை பல விதங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். இரவு பயங்கரம், இப்படி மத்தியானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தை வைத்து இன்னொரு பரிமாணத்திலும் நாம் பார்க்கலாம். கொள்ளை நோய்கள் இரவில் உண்டாகும், பயங்கரங்கள் இரவில் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு என்பது உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. இன்னொரு பொருளும் உண்டு. உபத்திரவ காலத்தில் ஏற்படுகிற கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பயங்கரங்கள், கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் ஊற்றப்படும் போது மிகப்பெரிய எகிப்தியர்கள் வாதையை அனுபவித்தது போல இந்த பூமிக்கு பலவிதமான வாதைகள் வரும் உபத்திரவ காலத்தில். இதுதான் இரவு என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்து நாம் காக்கப்படுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்து வாழ்கிறவர்கள் காக்கப்படுவார்கள். மத்தியானத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய், அதாவது மத்தியானம் என்று சொல்லப்படும் பொழுது உபத்திரவ காலத்திற்கும் பகல் நேரங்களில் உண்டாகிற, அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பாக பகல் நேரத்தில் உண்டாகிற சங்காரம் உண்டாகும். மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படும். திடீரென்று சுனாமி வருவது, வெள்ளம் வருவது, திடீரென்று அதிக உஷ்ணமான வெயில் அதிகம் வருவது, அனல் காற்று அடிப்பது, இதனால் பலர் இறப்பது போன்ற காரியங்களை இன்றும் நாம் கவனித்து வருகிறோம், நடந்து கொண்டிருக்கிறது பூமியில். இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் அது எந்த நேரத்தில் வந்தாலும், எந்த காலத்தில் வந்தாலும், எப்படிப்பட்ட தீமையாய் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரை அண்டிக் கொண்டால் நாம் முழு பாதுகாப்பையும் பெற்றுக் கொள்ளலாம். அது எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும், எந்த விதமான வாதைகளாக இருக்கட்டும், எந்தவித வேதனையா இருக்கட்டும், எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட தீமைக்கு நாம் பயப்பட தேவையில்லை. கொள்ளை நோய்க்கோ, பயங்கரத்திற்கோ, எந்தவித தீமையான காரியங்களுக்கோ நாம் பயப்பட தேவையில்லை. எது வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாப்பார் என்று தைரியமாக இருக்கலாம். கொரோனா வந்தபோது கூட அப்படித்தானே இருந்தோம். அதுபோல் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேர் வந்து உன்னை எதிர்த்தாலும் சரி, 10,000 பேர் வந்து உன்னை எதிர்த்தாலும் சரி, எதுவும் உன்னை தொட முடியாது. 1000 பேர் வந்தாலும் உன்னை தொட முடியாது, 10,000 பேர் வந்தாலும் உன்னை தொட முடியாது என்று கர்த்தர் நம்மை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வந்துவிட்டது என்றால் 1000 பேர் என்ன, 10,000 பேர் என்ன, யார் வந்தாலும் நம்மை தொட முடியாது, நமக்கு தீங்கு செய்ய முடியாது. அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அந்த காரியங்கள், அந்த துன்பங்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம் வருகிறார்கள் அல்லவா, நம்ம எதிரிகள், அதையெல்லாம் நம் கண்களால் பார்ப்போமா? நாம் கண்களால் மாத்திரம் அதை பார்த்துவிட்டு, கண்களால் பார்த்து மட்டும் இருப்போம். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். நம் கண் முன்னே துன்மார்க்கமாய் நம்மை நிந்தித்து வேதனைப்படுத்தி நமக்கு விரோதமாய் செயல்பட்டு நமக்கு கொடுமை செய்து நம்மை பாடுபடுத்தின பலருடைய நிலைமை, துன்மார்க்கருக்கு வரும் பலனை நம் கண்களால் காணும்படி கர்த்தர் செய்வார். அவர்கள் படும் பாடுகளை, அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அடிகளை நம் கண்களால் நாம் பார்ப்போம். நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் வேண்டுமானாலும் வரட்டும், நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறோம், நீதியின் பாதையில் நடக்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம்,
அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்கும் பொழுது அதன் நிமித்தமாக நாம் கர்த்தருடைய பிள்ளை என்ற காரியத்தினால் அவர்கள் நம்மை எதிர்த்து 10,000 பேர் வந்தாலும் 1000 பேர் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு வரும் பலனை, துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய், கண்ணால் நீ பார்ப்பாய், அவர்களை நான் அடிப்பதை நீ கண்ணால் பார்ப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்த தீமைக்கு நான் கொடுக்கும் பலனை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே செய்தும் இருக்கிறார். எனக்கு அடைக்கலமாய், எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிற கர்த்தரையே கதி என்று நான் இருந்தேன், தாபரமாக கொண்டேன், அவரையே நான் அண்டிக் கொண்டேன். அப்படிப்பட்ட எனக்கு, அப்படி நான் கர்த்தரையே அண்டிக் கொண்டதினால், அவரையே நான் நம்பி விட்டதினால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பும் நமக்கு வராது. அப்படி என்றால் பொல்லாதவனான சாத்தானின் செயல்கள், தீமை நம்மை நெருங்காது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது, வாதை நம் வீட்டிற்கு வராது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவர் நமக்கு காவலாய் பாதுகாத்திருப்பார். நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு, நாம் போகும் இடமெல்லாம் நம்மை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் நமக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நமக்காக தேவ தூதர்களை ஏற்படுத்துவார். இன்றும் பரலோக காரியங்களையும் தேவ தூதர்கள் நமக்கு உதவுவார்கள் என்பதையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் பலர் நம்புவதில்லை. தயவு செய்து அப்படி இருக்க வேண்டாம். தேவ தூதர்கள் நமக்கு இப்பொழுதும் என்றென்றும் உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தேவ தூதர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். இந்த வசனம் அதான் சொல்லுகிறது. கர்த்தரை நாம் அண்டிக் கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் போது, அவரை நாம் நம்பிவிட்ட பொழுது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நாம் போகும் போதும் வரும்போதும் நாம் போகிற எல்லா இடங்களிலும் நமக்கு பாதுகாப்பு உண்டாகும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நமக்காக தூதர்களை அனுமதித்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய தேசத்தின் தலைவர்கள், மினிஸ்டர்கள், சிஎம், பிஎம் போன்றவர்களுக்கு அதிகாரிகள் எப்பொழுதும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். செக்யூரிட்டி சர்வீஸ், பிளாக் கேட் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படியாக பலர் இருப்பார்கள், பாதுகாத்துக் கொள்வார்கள். அது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, நாமெல்லாம் ராஜாக்கள் அல்லவா, ராஜாவின் பிள்ளை அல்லவா, அதனால் நமக்கும் கர்த்தர் அதே போல தேவ தூதர்களை நமக்கு பாதுகாப்புக்கு நியமிப்பார். தேவ தூதர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள். பொல்லாத ஆவிகளிடத்திலிருந்தும் பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்தும் எந்தவித பொல்லாங்கும் நம்மை நேரிடாதபடிக்கு நம் ஜீவனையும் நம்மையும் காப்பாற்றும்படியாக அவர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள். நாம் போகும்போதும் வரும்பொழுதும் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தம்முடைய கைகளில் நம்மை ஏந்தி கொண்டு போவார்கள். நம் வாழ்க்கையில் வருகிற இடறுதல்கள், போராட்டங்கள், ஏதாவது திடீரென்று வரும் ஆபத்துகள் போன்ற காரியங்களில் நாம் பாதிக்கப்படாதிருக்கும்படியாக, அப்படிப்பட்ட துன்பம் வரும்போது தேவதூதர்கள் நம்மை பாதுகாத்து விடுவார்கள். நாம் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம், திடீரென்று ஒரு வாகனம் வருகிறது, நம்மை தாக்க வருகிறது, நாம் கவனிக்காமல் சென்று விடுகிறோம் என்றால் அந்த நேரத்தில் நமக்கு ஆபத்து நேரிடாதபடிக்கு நம்மை அறியாமல் நாம் தவறு செய்யும் பொழுது தேவதூதர்கள் நம்மை காப்பாற்றி அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து காத்துக் கொள்வார்கள். இதுதான் தேவ தூதர்களின் பாதுகாப்பு. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பா இருக்கிறது. நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் நம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள், நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய சிங்கம் வந்தாலும் சரி, மிகப்பெரிய பாம்பு வந்தாலும் சரி, அவைகளை எல்லாம் மிதித்து போட்டு விட்டு நாம் தைரியமாய் செல்ல முடியும். கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மை பாதுகாப்பார். அது வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் ஏதாக வேண்டுமென்றாலும் நிஜமான சிங்கமே வரட்டும், நிஜமான ஒரு பாம்பே வந்தாலும் சரி, நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அதை நாம் வென்று விடுவோம். அதே போல ஒரு வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் அப்படி பெரியதாக இருந்தாலும் சரி, அதையும் நாம் வெற்றி பெற முடியும். ஒரு பெரிய வியாதியாக இருக்கலாம், எது வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாப்பார். ஏதாவது பணப்பற்றாக்குறை, கடன் சுமை, போராட்டங்கள், மனிதர்களால் வரும் துன்பங்கள், வழக்குகள், வாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வித இருளின் கிரியைகள், எந்தவித துன்பமாய் இருந்தாலும் சரி, நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் கர்த்தரை அடைக்கலமாய் நம்பி அவரையே நம்பி நாம் வாழ்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் போதும்.
எல்லாவித பாதுகாப்புகளும் நமக்கு வந்து நம்மை தோற்கடிக்கவோ நம்மை வீழ்த்தி விடவோ யாராலும் முடியாது. கர்த்தர் நம் காவலாயிருப்பார். நம்மை முழுமையாய் பாதுகாத்துக் கொள்வார். அவர் பறவையை போல சிறகுகளால் நம்மை மூடி மறைத்து விடுவார். எந்த துன்பமும் நம்மை தொட முடியாது. பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நமக்கு எதிரே வருகிற எல்லாவித தீமைகளையும் சத்துருக்களையும் நாம் கால்களால் மிதித்து போட்டு விட்டு போவோம். இந்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் மனித அவதாரத்தில் சிலுவையில் நமக்காக பலியாகும் போது பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போட்டார். கர்த்தரே இதை செய்தார். அதனால் இன்று நாமும் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் அவரை போல வெற்றி பெற நமக்கும் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தானை அழிக்கும் ஆயுதம் என்பது கர்த்தருடைய நாமம், வேத வசனம், கர்த்தருடைய ரத்தம். இப்படியாக நாம் சாத்தானை அழித்து போட முடியும். அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுப்போம், ஆயுதத்தை பயன்படுத்துவோம். நம் பரம தகப்பனின் சுதந்திரத்தை நாம் அனுபவிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவன் என்னையே நம்பி என்னிடத்தில் ஆசையாய் பாசமாய் என்னையே நம்பிக்கொண்டு என்மேல் மிகவும் ஆசையாய் இருப்பதினால் அவனை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவள் என்னிடத்தில் ஆசையாய் இருக்கிறாள், என்னிடத்தில் பாசமாய் இருக்கிறார், என்னையே நம்பி இருக்கிறாள் என் மகள், அவளை நான் விடுவிப்பேன், அவளை நான் விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம், அவரையே நம்பி இருக்கிறோம். அவர் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் நமக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் அவர் நம்மை உயர்த்தி வைப்பார். அவருடைய பிள்ளைகள் அல்லவா? அவருடைய பிள்ளை என்றால் அந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதானே கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். அதனால் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். கர்த்தர் மிகவும் நல்லவர், நிச்சயம் நம்மை உயர்த்துவார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நமக்கு என்ன தேவை என்றாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அப்பா அப்பா என்று நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு தருவார், பதில் தருவார். நிச்சயம் அவர் நமக்கு பதில் தருவார். நாம் கூப்பிடும் பொழுது அவர் பதில் பேசுவார். நம்மோடு பேசி நம் கேட்பதை, நம்முடைய எண்ணங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். நம் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு பதில் தருவார், நிச்சயம் தருவார். ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு ஆபத்து நேரிட்டால் அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து அந்த ஆபத்திலிருந்து நம்மை தப்புவித்து விடுவார். அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிவிட்டு நம்மை கனப்படுத்துவார். நமக்கு மரியாதை உண்டாகும்படி, மற்றவர்கள் நம்மை நிந்தித்தவர்கள் நம்மை மதிக்கும்படியாக, பலர் நம்மை மதிக்கும்படியாக, மரியாதை கொடுக்கும்படியாக உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை உயர்த்தி வைப்பார், நம்மை கனப்படுத்துவார். கர்த்தர் அவ்வளவு நல்லவர். அவர் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அவர் மிகவும் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. நீடிய சாந்தமுள்ள நம் தேவன் நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து முடிப்பதே சிறந்த வாழ்வு. அதுதான் வாழ்வு. சங்கீதம் 92, 93 அதிகாரங்கள். கர்த்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும், கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடுவது நலமாயிருக்கும். அது நமக்கு நன்மையானது. கர்த்தரை துதித்து பாடும் பொழுது நம்முடைய தீமைகள், நம்முடைய பாடுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். இருளின் கிரியைகள் நம்மிடத்தில் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, எவைகள் எல்லாம் நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். கர்த்தரை துதித்து பாடும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். 10 நரம்பு வீணையோடும் சுரமண்டலத்தோடும் கீத வாத்தியங்களோடும் கர்த்தரை நாம் துதித்து பாட வேண்டும். அப்படி நாம் பாடும் பொழுது அது நமக்கு நன்மையை உண்டு பண்ணும், அது நமக்கு நலமாய் இருக்கும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. கர்த்தருடைய கிருபையை காலையிலும் அவருடைய சத்தியத்தை, வேத வசனங்களை, நீதி நியாயங்களை நாம் சொல்லுவது, அதாவது வேத வசனத்தில் உள்ள பரிசுத்த வேதாகமமாகிய பைபிளில் உள்ள
வசனங்களை தியானிப்பதும் மாலையில் செய்வதும் நலமாயிருக்கும். காலையிலே கர்த்தருடைய கிருபையையும் மாலையிலே கர்த்தருடைய சத்தியத்தையும் தியானிப்பது நலமாயிருக்கும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது வீணை, நாதஸ்வரம், அதாவது சுரமண்டலம் என்பது நாதஸ்வரத்தை போன்ற இசை வாத்தியமாய் இருக்கிறது, காற்று கருவியாய் இருக்கிறது, அதாவது காற்றினால் இசைக்கப்படுகிற இசைக்கருவி இப்படியாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் தாவீது ராஜாவின் காலத்தில், அந்த காலத்திலேயே சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவாலயத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். வீணை, நாதஸ்வரம், கிண்ணறம் போன்ற பொருட்கள் இது இந்த வேத பகுதியிலிருந்து நமக்கு ஆதாரமாக கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் வைத்து கர்த்தரை துதித்து சந்தோஷமாக பாடுவது கர்த்தருக்கு பிரியமான காரியம், அவருக்கு பிடிக்கும், அப்பாவுக்கு மிகவும் பிடித்த காரியம். கர்த்தாவே உம்முடைய செய்கைகளினால், கர்த்தாவே உம்முடைய செய்கைகளினால் நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன், மனம் மகிழ்கிறேன். உம்முடைய செயல்கள் எனக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. உம்முடைய கரத்தின் கிரியைகளாகிய நன்மையினால் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அப்படியாக நான் சந்தோஷப்பட்டு சத்தமிடுவேன், ஆனந்த சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்துவேன். கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எனக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். அவருடைய கிரியைகள் மிகவும் மகத்துவம் என்பது பெருமைக்குரிய விஷயம், பாராட்டத்தக்கது, புகழ்ச்சிக்குரியது, மிகவும் உயர்வானது, மிகவும் சிறந்தது, நாம் மதிக்கக்கூடிய, ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருக்கிற மிகப்பெரிய காரியங்கள். அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். கர்த்தருடைய யோசனை ஆழமாய் இருக்கும். நாம் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும், கர்த்தர் மிக எளிமையான ஒரு பதிலை அதற்கு நமக்கு கொடுத்து விடுவார். அவரிடம் நாம் கேட்கும் பொழுது அது ஆச்சரியமானதா இருக்கும். இவ்வளவு கடினமாய் நான் போராடியும் என்னால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, இந்த பிரச்சனைக்குரிய பதில் எனக்கு கிடைக்கவில்லை, ஆனால் மிக சுலபமான, இவ்வளவு எளிதான ஒரு வழி இதற்கு இருக்கிறதே, இதை நான் அறியாமல் போனேனே என்று நாம் நினைக்கும் அளவுக்கு அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆழமான யோசனைகளோடு கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருவார். அந்த யோசனைகளை நாம் கேட்கும் போது நம்மால் அதை ஜீர்ணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மிக சுலபமானதா இருக்கும். ஆனால் நாம் பல ஆண்டுகளாக, பலவிதமாக, பல நாட்களாக நாம் போராடி கொண்டிருப்போம். மிகப்பெரிய கடினமான பாதைகளின் வழியாக கடினமான முயற்சிகள் செய்தும் நம்மால் முடியாத காரியத்தை மிக சுலபமான ஒரு காரியத்தை வைத்து கர்த்தர் முடித்து விடுவார். அதுவே கர்த்தருடைய ஞானமாய் இருக்கிறது. மிருக குணமுள்ள மனிதன் அதை அறிந்து கொள்ள மாட்டான். மிருகத்தை போல வாழ்கிற மனிதன், மிருக குணம் உள்ளவன் என்றால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், அவருக்கு கீழ்ப்படியாமல் தன் இஷ்டம்படி வாழ்கிற மனிதனை மிருக குணம் உள்ளவன். அப்படிப்பட்ட மனிதர்கள் பொல்லாத ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்கள். அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவருடைய யோசனைகளையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மூடன் அதை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களே மூடர்களாய் இருக்கிறார்கள், அறிவில்லாதவர்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படாத மனிதன் முழு முட்டாள் என்று பொருளாகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் நமக்கு ஞானத்தின் துவக்கமே அங்குதான் ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாதவன் அப்படி என்றால் 0வை விட மிக குறைந்ததாக, மைனஸ் வேல்யூவில் அவனுடைய ஞானம் இருக்கிறது என்று பொருள். ஒரு துளி ஞானமும் இல்லாதவன் என்று பொருள். கர்த்தருக்கு பயப்படாத மனிதன் மூடன் என்பதே பொருள். அக்கிரமக்காரர்கள் புல்லை போல் செழித்து வளருவார்கள். புல் தண்ணீர் விட்டால் சீக்கிரமாய் தளதளவென்று சீக்கிரமாய் வளர்ந்து விடும். ஓரிரு நாட்களில் மிக செழிப்பாய் வளர்ந்து விடும். அதை பார்க்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு சீக்கிரம் நன்றாக வளர்கிறதே என்று தோன்றும். புல்லை போல துன்மார்க்கரும் செழித்து வளர்வார்கள். பார்ப்பதற்கு பசுமையா இருக்கும். அவர்கள் வாழ்க்கை என்பது மிக சிறந்ததாக வெளி தோற்றத்திற்கு தோன்றும். ஆனால் அவர்களுடைய செழிப்பு அவர்கள் அழிவுக்கே அது காரணமாயிருக்கும். செழித்து வளர்கிறார்கள் என்றால் அந்த செழிப்பு இல்லாதிருந்தால் அவர்கள் நலமாயிருந்திருக்கலாம். அந்த செழிப்பே அவர்களுடைய அழிவுக்கு காரணமாயிருக்கும். துன்மார்க்கர் புல்லை போல் செழித்து அதை போல சீக்கிரமாய் வாடி போவார்கள். அவர்கள் வாழ்க்கை அழிந்து போகும்.
நீதியின் பாதையில் வாழ்கிற சன்மார்க்கனோ என்றென்றும் நிலைத்திருப்பான். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். நீர் மிகவும் உயர்ந்தவர், மிகவும் சிறந்தவர். நீர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர், உன்னதமான தெய்வம் இவர். அப்படிப்பட்ட தேவனாய் நீர் இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய சத்துருக்கள் அழிந்து போவார்கள், அக்கிரமக்காரர்கள் யாவரும் அழிந்தே போவார்கள். உமக்கு விரோதமாய் எழும்பி உமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள், அவர்கள் ஒரு நிலையில் நிற்காமல் சிதறி போய் விடுவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உறுதிப்படுத்துகிறீர். காண்டாமிருகத்தின் கொம்பு, ஒரே ஒரு கொம்பு இருக்கும் காண்டாமிருகத்திற்கு, அதன் மூக்கின் பகுதியில் இருக்கும். அந்த கொம்பு மிகவும் உறுதியானதா இருக்கும், மிக மிக உறுதியா இருக்கும். அது சாதாரணமாக அல்ல, மிக மிக உறுதியானதா இருக்கும். அது போல கர்த்தர் நம் கொம்பை, அப்படி என்றால் நம்முடைய அதிகாரத்தை பலப்படுத்துவார். கர்த்தர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல நம்மை உயர்த்தி, நமக்கு உயர்ந்த ஸ்தானங்களை கொடுத்து, நம்மை அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். துன்மார்க்கர் நம்மை அசைக்க முடியாதபடிக்கு, தீமை நம்மை நெருங்காதபடிக்கு அவர் காத்துக்கொள்வார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவேன். கர்த்தாவே, புது எண்ணெயால், புதிய அபிஷேகத்தால் என்னை நீர் நிரப்புவீர். உமக்காக உம்முடைய ஊழியத்தை செய்யும் புதிய காரியங்களை எனக்கு நீர் தருவீர். புதிய வேலையை, புதிய நற்காரியங்களை செய்யும்படியாக என்னை பயன்படுத்துவீர். என் எதிரிகளுக்கு என்ன நடக்குமோ, என் எதிரிகளுக்கு நடப்பதை என் கண்களால் நான் காண்பேன். என் சத்துருக்கள், எனக்கு விரோதமாய் வருகிறவர்கள், அவர்களுக்கு என்ன தீமை, அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனையை நீர் கொடுக்கும் பொழுது அதை நான் பார்ப்பேன். கர்த்தாவே, துன்மார்க்கருக்கு வரும் அழிவை என் காதுகளால் நான் கேட்பேன். அவர்கள் அழிந்து போவதை நான் கேட்பேன். துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு போவார்கள். அப்படி என்றால் அக்கிரமக்காரர்களும் துன்மார்க்கரும், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களும் அழிவதை கர்த்தர் நம் கண் காணும்படி செய்வார். நமக்கு முன்பாக, நம் ஆயுள் நாட்கள் முடிவதற்கு முன்பே அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்பது இதன் பொருளாய் இருக்கிறது. இப்படியாக கர்த்தர் நீதிமானுக்கு ஒரு கொம்பை உயர்த்துவார். நீதிமான் பனையை போல செழித்து லெபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். லெபனோன் பள்ளத்தாக்கு பகுதி, அந்த பகுதியில் வளர்கிற கேதுரு மரம் மிக உயர்ந்ததாக, மிக பலமுள்ளதாக, சிறந்ததாக இருக்கும். அது போல மனிதன் வளருவான், கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நீதிமான். பனையை போல் செழிப்பான். பனை மரத்தின் சிறப்பு என்னவென்றால், அது தண்ணீர் இல்லாத வறண்ட நேரத்திலும் அது இலை உதிராமல் அப்படியே இருக்கும். வறட்சியை தாங்கி அவனால் வாழ முடியும். அதாவது பனைமரத்தின் தன்மை வறட்சியை தாங்கி வெயில் காலங்களிலும் அதால் உறுதியாய் நிற்க முடியும், அது வளர முடியும், அது கனி தரும். அந்த பனையினுடைய நுங்கு பயங்கரமான கோடை காலத்தில், அதிக உஷ்ணமான நேரத்தில் அந்த பனை மரத்தில் நுங்கு இருக்கும். அது மிகவும் சிறந்ததாக, தண்ணீர் உள்ளதாக, நம் தாகத்தை தணிக்கக்கூடியதா இருக்கும். மற்ற மரங்கள் எல்லாம் வாடிப்போய் இருக்கிற நேரத்தில் இந்த மரமானது செழித்து பலன் தருகிறதா இருக்கிறது. அது போல நீதிமானும் வறண்ட காலத்திலும், ஆபத்து காலத்திலும், உபத்திரவ காலத்திலும், துன்பத்தின் மத்தியிலும், உலகமே உபத்திரவத்தில் துடித்து கொண்டிருக்கும் பொழுது நீதிமான் பனையை போல செழித்திருப்பானான். உபத்திரவத்தின் மத்தியிலும் செழிப்பாய் இருப்பான் நீதிமான். எந்த நிலையிலும், எந்த காலத்திலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நீதிமானை தீங்கு அணுகாது. இதுவே இந்த வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்படி என்றால் நித்திய ஜீவனில், கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியில் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருந்து செழிப்பாய் அவருடைய பிரகாரங்களில் மகிழ்ச்சியாய் வாழ்வார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவது என்பது கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை குறிக்கிறது. அப்படி கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் என்றென்றும் செழித்திருப்பார்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
கர்த்தர் உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. கர்த்தர் எந்த அளவுக்கு உத்தமர், அவரிடத்தில் எந்தவித அநீதியும் இல்லை, நீதியின் சூரியன் அவர், நீதியாய் எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பார் என்று விளங்கும்படி, அவருடைய நீதி விளங்கும்படி ஒரு காரியம் நடக்கும். அது என்னவென்றால், கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள், கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் உண்மையாய் அன்பு கூர்ந்து ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் முதிர் வயதிலும் கனி தந்து, முதிர் வயதில் வயதான காலத்திலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்து அதனால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அவர்கள் பலமாய் இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் செழித்திருப்பார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ந்திருப்பார்கள், புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். சரீரத்தின்படியும் அவர்கள் ஆரோக்கியமாக செழிப்பாக இருப்பார்கள். அதே சமயத்தில் அவர்களுடைய ஆத்துமாவையும் இது குறிக்கிறது. ஆத்துமா புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பது என்பது மன சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உற்சாகத்தோடும் வயதான காலத்திலும் அவர்கள் கவலையற்று எந்த வேதனையும் இல்லாமல் சந்தோஷமாய் சமாதானமாய் உற்சாகமாய் இருப்பார்கள். முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கர்த்தருக்கு மற்றவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி மற்றவர்களையும் வலியிலும் வேதனையிலும் துன்பத்திலும் உணர்ந்து கொண்டு பாவத்தில் இருக்கிற மனிதனையும் மீட்டு கர்த்தரிடத்தில் சேர்க்கிற நல்ல ஊழியத்தை செய்து வயதான காலத்திலும் அவர்கள் ஊழியம் செய்வார்கள். அப்படி என்றால் இளமையில் எவ்வளவு செய்வார்கள், அப்படி அவர்கள் ஊழியம் செய்து கர்த்தருக்கு பலன் தருகிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். இது எதனால் நடக்கிறது என்றால், கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் நீதியுள்ளவராய் இருப்பதினால் தம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறார், செழிப்பை தருகிறார், பாதுகாக்கிறார், கனிதரும் மரமாய் அவர்களை மாற்றுகிறார். இதிலிருந்து ஒரு காரியம் தெரிகிறது. பலர் இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் மனதில் கண்டிப்பாக வாழ்க்கையில் பல முறை தோன்றக்கூடிய ஒரு காரியம்தான். அதாவது, நான் நீதியின் பாதையில் நடக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சி செய்கிறேன், இப்படி செய்கிற நான் மிகவும் பாடுபடுகிறேன், பல துன்பங்களும் தீமைகளும் எனக்கு வருகிறதே, எனக்கு வேதனை வருகிறதே, பாடுகள் வருகிறதே. ஆனால் துன்மார்க்கரோ செழிப்பாய் இருக்கிறார்கள், நன்றாய் இருக்கிறார்கள், எனக்கு தான் இவ்வளவு பாடுகள் வருகிறது என்று கர்த்தருடைய பிள்ளைகள் நினைப்பதுண்டு. பொதுவாக பலரும் நினைப்பதுண்டு. அப்படிப்பட்ட பாதையில் அவர்கள் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. நமக்கு அப்படி நேருகிறது. அப்படி நாம் நினைக்கும் போது ஒரு காரியத்தை, இந்த வேத பகுதியை கவனிக்க வேண்டும். நாம் செய்கிற நீதியின் கிரியைகளுக்கு தக்க பலனை தர கர்த்தர் இருக்கிறார். அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நீதியுள்ளவர் என்பதை விளங்க பண்ணும்படியும், அவர் உத்தமர், அவர் நீதியுள்ளவர், நீதியாய் தம்மை நம்பி நீதியின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு அவர்களுடைய நற்கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறவர் என்று விளங்க பண்ணும்படி முதிர் வயதிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் முதிர் வயதாய் இருக்கும் போதும் நாம் செழித்து பசுமையாய் இருப்போம். அப்படி என்றால் எப்பொழுதும் நமக்கு துன்பம் நேரிடாதபடிக்கு, ஆபத்தில் விழுந்து போகாதபடிக்கு, நாம் வேதனையிலும் புலம்பலிலும் வாழாதபடிக்கு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் களிப்போடும் உற்சாகமாய் நாம் வாழும் வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். சோர்ந்து போக பண்ண மாட்டார். நம் வாழ்வு உற்சாகமானதா இருக்கும். தினந்தோறும் எழும்பும் போது சந்தோஷமாய் எழுந்திருப்போம், உற்சாகமாய் இருப்போம். துன்பங்கள் துயரங்கள் எது வந்தாலும் அது நம்மை பாதிக்காது. அது நிரந்தரமாய் நம்மிடத்தில் இருக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் பலனை நமக்கு கொடுப்பார். இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 93 அதிகாரம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரே ராஜாவாய் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த பூமியை, பூ உலகத்தை கர்த்தரே ராஜாவாக ஆளுகை செய்கிறார். இன்றும் அவர்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்கள் மகத்துவமானதை. கர்த்தர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார்.
மகத்துவம் என்று சொல்லும் பொழுது அது புகழ்ச்சிக்குரிய, மகிமைக்குரிய, மேன்மைக்குரிய செயல்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நாம் ஆச்சரியப்படத்தக்க சிறந்த உயர்ந்த காரியங்களை அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். அவர் பராக்கிரமசாலி. அவரை எதிர்த்து நிற்கவோ அவரோடு போராடவோ யாரும் இல்லை. அவர் நினைத்ததை செய்வார். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு. அவர் மகா பெரியவர், பராக்கிரமசாலி. எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். அதனால் பூச்சக்கரம் அசையாமல் நிலைத்திருக்கிறது. பூமியானது அசையாமல் நிரந்தரமாய் நிலைத்திருக்கிறது. அது அழிந்து போகவில்லை. காரணம், கர்த்தர் பராக்கிரமசாலியாய் அதை காத்து கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் பொல்லாத சாத்தான் என்றோ மனித குலத்தை முற்றிலுமாய் அழித்து போட்டிருப்பான். கர்த்தரே நம்மை காத்து வழிநடத்தி வருகிறார். இதையே இந்த வசனம் குறிப்பிடுகிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் இருக்கிறது. பூர்வம் முதல் உறுதியானது. கர்த்தருடைய சிங்காசனம் உறுதியானது என்று சொல்லும் போது, பூர்வ காலம் என்று சொல்லும் போது ஆதி காலம், ஆதாம் ஏவாள் காலத்திற்கும் முன்பான காலத்தை நாம் சொல்லலாம். அந்த காலத்திற்கு முன்பே பூமியும் இருந்திருக்கிறது. அதற்கு முன்பாக பல உயிரினங்களும் வாழ்ந்திருக்கிறது, மனிதர்களும் இருந்திருக்கலாம். அந்த கால பகுதியை சொல்லுகிறது. பூர்வ காலம் முதல் கர்த்தருடைய சிங்காசனம். அவர் ஆளுகை செய்தார் என்றால் மணமக்களை அவர் ஆளுகை செய்திருக்கிறார். அப்படி என்றால் மனிதர்களும் இருந்திருக்கலாம். ஆளுகை செய்திருக்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தருடைய சிங்காசனம் உறுதியானது. கர்த்தர் இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற திட்டம் ஆதி காலத்திலே, பூர்வ காலத்திலேயே குறிக்கப்பட்டு விட்டது. அதாவது ஆதாம் ஏவாள் காலத்திலேயே குறிக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே கூட இருக்கலாம். நீர் அனாதியாய் இருக்கிறீர். கர்த்தர் அனாதியாய் இருக்கிறார். அனாதி என்றால் அனாதை என்று பொருள். அனாதை என்ற பொருளுக்கு கர்த்தர் அனாதை என்றால் அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை, அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை, அவருக்கு சரிக்கு சமமாக நிற்கக்கூடியவர் யாரும் இல்லை. அவர் தனித்தவர், ஒருவராய் இருக்கிறார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. கர்த்தருக்கு நிகரான மனிதனோ எந்தவித சிருஷ்டிப்போ எந்த உலகத்திலும் இல்லை, எந்த லோகத்திலும் இல்லை. அவர் அனாதி தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை விட உயர்ந்தவரோ யாரும் இல்லை. கர்த்தாவே, நதிகள் எழும்பின. நதிகள் எல்லாம் கொந்தளித்து எழும்புகிறது. அவைகள் அலை திரண்டு வருகிறது. வேகமாய் நதிகள் வருகிறது. சமுத்திரமும் கொந்தளிக்கிறது. திரளான தண்ணீர்களின் மிகப்பெரிய வெள்ளத்தின் இரைச்சலை பார்க்கிலும், மிகப்பெரிய வெள்ளம் வரும்போது அதற்கு இரைச்சல், அந்த சத்தம், தண்ணீரின் சத்தம் கேட்கும். வலிமையான அலைகள், சுனாமி அலைகள் போன்ற மிகப்பெரிய அலைகள் வரும்போது அந்த அலைகளை விட கர்த்தர் பெரியவர். இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அண்ட சராசரத்திற்கும் மேலே அவர் பெரியவர். மனிதன் பூமியில் இருக்கிறோம், பூமியில் உள்ள நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதனால் இதை வைத்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சுனாமி அலையை விட கர்த்தர் பெரியவர். திரளான வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளத்தை பார்க்கும் போது பார்த்தாலே பயமா இருக்கும் நமக்கு. அதை விட பெரியவர். மனிதனுக்கு புரிந்து கொள்ளும்படியாக இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னதத்திலே மிகப்பெரிய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னதத்தில் அவர் வாசமாய் இருக்கிறார். பரலோகத்தில் உன்னதமானவர் தேவன் வாசம் செய்யும் இடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்தை குறிப்பிடுகிறது. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையானவைகள். கர்த்தருடைய சாட்சிகள் மிக மிக உண்மையானது. வேத வசனங்கள் உண்மையானது. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையானது. கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் உண்மையானது. அதில் ஒன்றும் பொய்யில்லை. அது எல்லாம் பரிசுத்தமானது. கர்த்தருடைய ஆலயத்தின் அலங்காரம் என்பது பரிசுத்தமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு அவர் இருக்கும் இடம் பரிசுத்தத்தால் நிறைந்தது. அந்த பரிசுத்தம் தான் அவருக்கு அலங்காரமாய் இருக்கிறது. அந்த பரிசுத்தம் தான் கர்த்தர் இருக்கும் இடத்திற்கு, ஆலயத்திற்கு அலங்காரமாய் இருக்கிறது. இப்படியாக கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நம்முடைய தேவனை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பது இதன் மூலம் தெரிகிறது. அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று தெரிகிறது.
இதையெல்லாம் படித்து இந்த காரியங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம், நன்மையை பெற்றுக் கொள்வோம். சங்கீதம் 95ஆம் அதிகாரம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவரை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். கர்த்தரை நாம் பாடி துதித்து மகிழ்கிறோம். அது கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதாகும். அப்படி செய்வது நீதியாய் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய இரட்சணிய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர், நம்மை மீட்டு எடுக்கிறவர் என்ற பொருள் வருகிறது. இரட்சணிய கண்மலை நம்மை பாடுகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் வியாதிகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளிலிருந்தெல்லாம் நம்மை மீட்டெடுத்து நம்மை பாதுகாக்கிற கண்மலையாய், மிகப்பெரிய மலை ஒரு ஊருக்கு பாதுகாப்பாய் இருக்கும். அது போல கர்த்தர் நம்மை ஒரு மலை ஒரு ஊரை பாதுகாப்பது போல நம்மை பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய சன்னதிக்கு வந்து, கர்த்தருடைய தேவாலயத்திற்கு வந்து நாம் அவரை துதித்து பாட கடவோம். கர்த்தரை துதித்து இசைக்கருவிகள் வாசித்து சந்தோஷமாய் உற்சாகமாய் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி துதித்து பாட கடவோம். அதாவது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது துதி செலுத்துதல். கர்த்தரை துதித்து பாடுவது என்பது நம் இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் அவர் வழிகளில் அவருடைய வழிகளை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நடக்க நாம் பிரியமாய் இருக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. துதி செலுத்துதல் என்பது, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துதல் என்பது, நாம் கர்த்தருடைய கட்சியில் இருக்கிறோம், கர்த்தருடன் சேர்ந்திருக்கிறோம், அவர் பட்சத்தில் நாம் சார்ந்திருக்கிறோம் என்ற பொருளுக்காக தான் அந்த துதி செலுத்துதல். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, துதி செலுத்தும் போது நாம் நன்றி உள்ளவர்கள் என்பதையும் விளங்குகிறது. கர்த்தாவே, எனக்கு இந்த நன்மைகளை நீர் எனக்கு செய்தீர், என்னை பிறப்பித்தீர், என்னை வாழ வைத்திருக்கிறீர், இன்று வரை பாதுகாக்கிறீர், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர், என்னை காத்து வழி நடத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று நாம் சொல்லும் பொழுது நாம் நன்றி உடையவர்கள் என்ற அந்த நல்ல குணத்தை வெளிப்படுத்துகிறது. அப்பொழுது கர்த்தர் நம் மேல் பிரியமாய் இருப்பார். நம்மை நாம் வெளிப்படுத்தி கொள்ள கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பையும் அவர் மேல் வைத்திருக்கிற மரியாதையையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்தும் விதமாக துதி செலுத்துதல் இருக்கிறது. இப்படியாக சங்கீதங்களால் கர்த்தரை துதித்து பாட கடவும். பாடல்கள் பாடி மகிழ்ந்து இசைக்கருவிகளோடு வாசித்து கர்த்தரை சந்தோஷமாய் துதித்து பாடுவோம். கர்த்தரே மகா தேவனாய் இருக்கிறார். அவர் பெரிய தேவன், அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. எல்லா தேவர்களுக்கும் கர்த்தரே மகாராஜனுமாய் இருக்கிறார். தேவர்கள் என்று சொல்லப்படுவது பரலோக வாசிகளை குறிக்கிறது. தேவர்கள் என்பவர்கள் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற ஒட்டுமொத்த எல்லாரையும் சேர்த்து குறிப்பிடுகிறது. எல்லாருக்கும் கர்த்தரே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். பூமியில் உள்ளவர்கள், பரலோகத்தில் உள்ளவர்கள், எங்கும் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் தேவனே அவர் மகாதேவனும் கர்த்தரே மகாதேவனுமாய் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாய் அதிகாரியாய் அவர் இருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் மகாராஜாவாய் மகாதேவனாய் அவர் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் கர்த்தருடையவை. பூமியின் ஆழங்கள் என்று சொல்லப்படும் போது பூமியின் கடலின் ஆழம் அடித்தட்டு, அடி கடைசியில் இருக்கிற தரை, அதிகமான பல கிலோமீட்டர் ஆழம் பூமியில் கடலின் ஆழம் இருக்கிறது. அந்த ஆழம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதாம். அந்த இடத்திலும் கர்த்தர் கை வைத்து அசைப்பார். அப்படி கர்த்தருடைய கோபத்தினால் அவர் அந்த கடலின் ஆழத்தில் கையை வைத்து அசைக்கும் பொழுதுதான் நிலநடுக்கம் ஏற்பட்டு அது சுனாமியாக வெளிவருகிறது. கர்த்தருடைய கரங்களில் தான் இந்த அண்ட சராசரமும் இருக்கிறது, இந்த பூமியும் இருக்கிறது. கர்த்தர் பூமியின் அடியில் இருக்கிற நிலத்தட்டுகளை அசைக்கும் போது நிலப்பகுதியில் பூகம்பம் வரும்,
கடலின் ஆழத்தில் உள்ள நிலத்தட்டுகள் அந்த தரைப்பகுதியை அசைக்கும் பொழுது அது சுனாமியாக பூமியின் மேல் வரும். இது விஞ்ஞானம். பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். உயர்ந்த பர்வதம் எவரெஸ்ட் சிகரமாய் இருந்தாலும் அதன் உச்சியும் கர்த்தருடையது. இப்படி எதையும் எப்பொழுதும் என்ன வேண்டுமானாலும் செய்ய கர்த்தரால் முடியும். அவைகளை அழிக்கவும் முடியும். அவைகளை கொண்டு நியாய தீர்ப்பு செய்யவும் கர்த்தரால் முடியும். மிகப்பெரிய எரிமலைகள் வெடித்து பல தேசங்கள், பல ஊர்கள், பலர் இறந்து போகிறார்கள், அழிந்து போகிறது. இதெல்லாம் கர்த்தரால் நடக்கிறது. கர்த்தருடைய கோபத்து நிமித்தம் நடக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். நாம் தவறு செய்யும் போது, மனித இனத்தின் மேல் கர்த்தர் கோபம் பெருகும் பொழுது அவர் கடலின் ஆழத்தில் கையை வைத்து சுனாமியை வர செய்வார், நிலநடுக்கம் வர செய்வார். அவரால் எதையும் ஆக்கவும் அழிக்கவும் முடியும். கர்த்தருடைய திருக்கரங்கள் மகா வல்லமை உள்ளது. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க அவருக்கு பிரியமாய் நாம் நடப்போம், அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம், அவருக்கு பயந்திருப்போம். அவரால் எதுவும் செய்ய முடியும். மலையையும் தள்ள முடியும், கடலின் ஆழத்தையும் அசைக்க முடியும். சமுத்திரம் அவருடையது, கடல் எல்லாம் கர்த்தருடையது. அவர்தான் அதை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தவர் கர்த்தரே. கடல் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது. வெட்டாந்தரையையும் அவரே உண்டாக்கினார். அவருடைய கரம்தான் வெட்டாந்தரையையும் உண்டாக்கிற்று. கடலின் ஆழத்திலிருந்து வெட்டாந்தரை மேலாக எழும்பி வந்தது. கர்த்தரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். கடலை உண்டாக்கியதும் அவர்தான், தரையை உண்டாக்கியதும் அவர்தான். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவரால் எதையும் செய்ய முடியும். இப்படி கர்த்தரே சகலத்தையும் சிருஷ்டித்திருக்க நம்மையும் படைத்தவர் அவர்தான். அப்படிப்பட்ட நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும். இப்படியாக நம்மை தாழ்த்தி கர்த்தரை முழங்காற்படியிட்டு நம்மை தாழ்த்தி அவர் சமூகத்தில் வந்து அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்த கடவுள். அது நீதியாய் இருக்கிறது. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையாகிய ஆடுகளை மேய்ப்பது போல கர்த்தர் கையில் நாம் ஆடுகளை போல் இருக்கிறோம். அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்மை மேய்த்து பாதுகாத்து வழி நடத்துகிறார். அவருடைய கைக்குள்ளான, நம்முடைய தேவனுடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். அவரே நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தருடைய சத்தத்தை இன்று நாம் கேட்டால் நம் இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமாய் பேசி செயல்பட்டார்கள். அதுபோல நாம் நம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் நாளில் நாம் உடனே அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவோம், அவரிடத்தில் விசுவாசம் வைப்போம். வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல நாம் நடக்கக்கூடாது. பரிசுத்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். அங்கே நம்முடைய பிதாக்களாகிய இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் நம்முடைய முன்னோர்கள் தான் அவர்கள் கர்த்தரை சோதித்து பரீட்சை பார்த்து அவருடைய கிரியையை கண்டு கொண்டார்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள். இப்படி கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வந்தும் இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் 40 வருடம் கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. 40 வருடம் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்து பார்த்தார். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அதனால் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை தம்முடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டார். அதே போல இஸ்ரவேலர்களில் 40 வருடங்களில் புறப்பட்ட ஜனங்கள் யாரும் கானானுக்குள் போகவில்லை, 2 தவிர. மற்றவர்கள் எல்லாம் அவருடைய புறப்பட்ட எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலரின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இப்படியாக கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டார். அவர்கள் பாவம் செய்தவர்களையோ வனாந்திரத்தில் அழித்து போட்டார். கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவர் நன்மை செய்கிறவர். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடப்போம். அவருடைய பாதை நீதியானது. நீதியின் சூரியன் அவர். சங்கீதம் 96 அதிகாரம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை கர்த்தரை துதித்து பாடுங்கள். அதாவது பூமியில் இருக்கிற எல்லோரும் கர்த்தரை துதித்து பாடுவோம். அவருக்கு புது பாடல்களை எழுதி கர்த்தரை துதித்து பாடுவோம். அவருக்கு மகிமையை செலுத்துவோம்.
அவர் மிகவும் சிறந்தவர். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், புகழுவோம், நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பெயர். அதை நாம் உயர்த்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பாதுகாப்பை, ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்போம். கர்த்தரை துதித்து பாடி அவருக்கு மகிமையை செலுத்தி புகழ்ந்து பாடி அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்று எல்லோருக்கும் சொல்லுவோம். உலகத்தாருக்கு, மற்ற மனிதர்களுக்கும் நாம் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை சுவிசேஷமாய் ஒவ்வொரு நாளும், எல்லா நாளும் கர்த்தருக்கு மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமாய் நாம் அறிவிப்போம். கர்த்தர் செய்த செயல்களை, அவருடைய பாதுகாப்பை எல்லோருக்கும் சொல்லுவோம். உலகிலுள்ள மற்ற ஜனங்களுக்கு எல்லோருக்கும் கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தருடைய அதிசயங்களையும் நாம் விவரித்து சொல்லுவோம். கர்த்தர் எந்த அளவுக்கு அதிசயங்களை செய்கிறவர், நம் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற நன்மைகளை, அவர் நாமத்தால் நாம் பெற்ற நன்மைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதால் நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகள், அதிசயங்கள், அதனால் ஏற்பட்டிருக்கிற நாம் பெற்ற நன்மைகள் எல்லாவற்றையும் மற்ற மனிதர்களுக்கும் சுவிசேஷமாய் நல்ல செய்தியாய் சொல்லுவோம். அப்படி சொல்லுவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான செயலாய் இருக்கிறது. கர்த்தர் மிகவும் பெரியவர். அவர் மிகவும் பெரியவர். எல்லோரை காட்டிலும் கர்த்தரே பெரியவராய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். எல்லா தேவர்களை காட்டிலும் கர்த்தரையே நாம் பயப்பட வேண்டும். அவருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தரே பயப்படத்தக்கவர். கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். அவர்தான் எல்லாரை காட்டிலும் நாம் பயப்பட வேண்டியவர். அதிகமாய் நாம் பயப்பட வேண்டியது கர்த்தரையே. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் கர்த்தர் வருகிறார் என்று நடுங்குவது அல்ல. நாம் பாவம் செய்யாதபடி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது நாம் பயந்து அதை விட்டு விலக வேண்டும். செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்ய வேண்டும். கர்த்தர் கோபம் கொள்வார், எனக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து விடுவார் என்று பயப்படுகிறோம் அல்லவா? பாவத்தை விரும்பாமல் வெறுத்து ஒதுக்கி மனம் திரும்புகிறோம் அல்லவா? அதுவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சகல ஜனங்களுடைய தேவர்களும் சிலைகள் தானே, சிலைகளால் உருவாக்கப்பட்டவைகள். கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். வானாதி வானங்களை உண்டாக்கினவரே கர்த்தர். அவரை நாம் தொழுது கொள்கிறோம். கர்த்தரிடத்தில், அவருடைய சமூகத்தில் மகிமையும் புகழ்ச்சியும் மரியாதையும் உண்டாயிருக்கிறது. புகழ்ச்சி, நற்பெயர், மரியாதை போன்ற காரியங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிமையும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. கர்த்தர் வாசம் பண்ணும் இடத்தில் அவருடைய வல்லமை, அவருடைய பவர், அவருடைய வல்லமை இருக்கிறது. அவருடைய செயல்களின் பெருமை, அவருடைய வல்லமை, அவருடைய பலன் அங்கு இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய புகழ்ச்சி, உயர்வு, மேன்மையான புகழ்ச்சிகள் கர்த்தருடைய சன்னதியில், அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு வல்லமை, புகழ்ச்சியையும் நற்பெயரையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே செலுத்துங்கள். அவருக்கே நாம் நன்றி செலுத்த கடவோம். அவரை புகழ்ந்து பாடுவோம். கர்த்தருக்கே எல்லா புகழ்ச்சியையும் நாம் செலுத்துவோம். அப்படி கர்த்தருக்கு புகழ் பாடல்களை பாடி புகழ்ந்து பேசி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய சன்னதியில் வந்து அவருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். அப்படி செய்வது கர்த்தருக்கு நாம் மரியாதை செலுத்துவதற்கு சமமாயிருக்கிறது. கர்த்தருக்கு செலுத்தும் மரியாதை என்பது இந்த வழியில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அது எப்படி செலுத்த வேண்டும் என்றால், கர்த்தரை புகழ்ந்து பேசி பாடி அவருக்கு மகிமையை செலுத்தி
நற்பெயர்கள், அவருடைய செயல்களை புகழ்ந்து பேசி உண்மையான அவருடைய புகழ்ச்சியை அவருக்கு கொடுத்து, அவருக்கு மரியாதை கொடுத்து, நாம் காணிக்கைகளை கொடுத்து, காணிக்கை கொடுப்பது என்பது கர்த்தரை நாம் பெரியவராக ஏற்றுக்கொள்வதற்கு சமம். கர்த்தாவே நீர் எங்கள் ராஜா என்று ஏற்றுக்கொள்வதற்காக தான் நாம் காணிக்கை கொடுக்கும் நியமம் இருக்கிறது. அப்படி காணிக்கைகளை கொடுத்து கர்த்தருக்கு மரியாதை செலுத்தி தாழ்ந்து நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தி பணிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்னும் அலங்காரம், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருப்பதே நாம் அலங்கரித்துக் கொள்வதற்கு சமம். கர்த்தருடைய சன்னதியில் சேருகிறவர்கள் கர்த்தரிடத்தில் போக வேண்டும் என்றால் நாம் பாவம் செய்யாதவர்களாக, பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் தான் நமக்கு அலங்காரமாய் இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதுவே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதாகும். கர்த்தருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நடுங்கி வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடுங்க வேண்டும். அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாக கூடாது என்கிற பயம் வேண்டும். அப்பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்தால் கர்த்தருக்கு கோபம் வரும். அதனால் பாவத்தை விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடுங்கி பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான அலங்காரத்துடனே பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுதே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க முடியும். கர்த்தரே இந்த பூமியை ராஜாவாய் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜாவை அரசாளுகிறார். இந்த பூமியை கவனித்து அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆண்டு கொண்டு வழி நடத்துகிறார். அதனால்தான் இந்த பூமி அசையாமல் இன்றும் உயிரோடு இருக்கிறது. அதாவது இன்றும் மனித இனம் அழியாமல் இருக்கிறது. கர்த்தர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று எல்லோருக்கும் சொல்லுங்கள். அதாவது நீதிமான்களும் சாகிறார்கள், அக்கிரமக்காரர்களும் சாகிறார்கள். நியாய தீர்ப்பு எங்கே என்று ஜனங்கள் பேசக்கூடும். நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒரே முடிவுதானே என்று நினைக்க தோன்றும். அப்படி அல்ல. கர்த்தர் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் வரும். அப்பொழுது கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தீயவர்களுக்கு தண்டனையையும் நியாய தீர்ப்பையும், நல்லோர்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு அதற்கேற்ற நல் பலன்களையும் அவர்களுக்கு கொடுப்பார். கர்த்தரே இதை செய்வார். இந்த செய்தியை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வருகிறது, கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்ற செய்தியை எல்லோருக்கும் சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. வானம், பூமி, கடல் எல்லாம் சந்தோஷப்பட்டு மிகவும் களி கூர்ந்து மகிழ்வதாக. சந்தோஷப்படட்டும். தேசங்களும் அதிலுள்ள யாவும் கர்த்தரை நோக்கி களி கூர்ந்து மகிழ்வதாக. மரங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு மகிழ்வதாக. ஏனென்றால் அவர் வருகிறார். வானம், பூமி, கடல், மரங்கள், தேசங்கள், மனிதர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி சந்தோஷம் பட்டு மகிழ்ந்து களி கூறட்டும். ஏனென்றால் கர்த்தர் வருகிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய இரண்டாம் வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்த காலத்தில் இப்பொழுது நம் கண்காண கர்த்தர் வரப்போகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் சும்மா வரவில்லை. அவர் இந்த பூமியை நியாய தீர்ப்பு கொடுக்க, நல்லோர்களுக்கு தங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை அடைய போகிறார்கள். நீதிமான்கள் சந்தோஷமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். துன்மார்க்கர் தங்கள் செய்த அக்கிரமத்திற்கேற்ற பலனை அடைந்து முடிவடைய போகிறார்கள். கர்த்தர் வருகிறார். நியாயம் தீர்க்க இந்த பூமியை வருகிறார். பூலோகத்தை நீதியோடும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மக்களை அவர்களுக்கேற்ற நீதியோடும், நீதிக்கு சரிக்கு சரி அவர்களுக்கு சரி கட்டுவார். ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியில் உள்ள மனிதர்களை சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார். இதோ கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். நம் பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பி நீதிமானாய் மாற, பரிசுத்தமாய் வாழ கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வருகையில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுதே மனம் திரும்புவோம். பாவம் வேண்டாம், தீமை வேண்டாம், பொழுதுபோக்குகள் வேண்டாம், உலக வாழ்க்கையை விரும்ப வேண்டாம்.
கர்த்தரே நல்லவர், அவரை அண்டிக் கொள்வோம். அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய விருப்பத்தின்படி வேத வசனத்தை கற்று அறிந்து புரிந்து அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவோம். கர்த்தர் நல்லவர், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் போது நாம் மனம் திரும்பியவர்களாக அவரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.